நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சாங்க. ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்காத அளவுக்கு அதை தொடர்ந்து 3 நாட்கள் அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கல. 3 நாளுக்கு அப்புறம் அந்த வனாந்தரத்துல தண்ணீரை பார்த்தாங்க. ஆனா அதுவும் குடிக்க முடியாத அளவுக்கு கசப்பான தண்ணீரா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா தேவன் அந்த கசப்பான மாறாவின் தண்ணீரை மதுரமா மாத்துறதற்கு ஏற்கனவே அங்க ஒரு மரத்தை வச்சிருந்தாருங்க. உங்க வாழ்க்கையிலையும் மாறாவின் அனுபவங்கள் இருக்குதா? கவலைப்படாதீங்க. அது மதுரமா மாறுற வழிய ஏற்கனவே நம்ம தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அதை மறந்து போயிடாதீங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளோ அற்புதங்களை செஞ்சும் அவங்க அதெல்லாம் மறந்துட்டு முறுமுறுத்தாங்க. இந்த வனாந்தரத்துல சாப்பிட ஒண்ணுமே இல்லைன்னு மோசே கிட்ட சண்டை போட்டாங்க. எகிப்துல அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு எகிப்துல நாங்க சந்தோஷமா இருந்தோம், சந்தோஷமா சாப்பிட்டோம் அப்படின்னு மோசே கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் நம்ம தேவன் அன்பானவருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவை சாப்பிட கொடுத்தாரு. ஆமாங்க, தூதர்கள் சாப்பிடுற உணவுன்னு சொல்லப்படுற அதே மன்னாவை தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்தாரு. இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ள பிரவேசிச்சு அந்த தேசத்தோட உணவை சாப்பிடுற நாள் வரைக்கும் மன்னா அவங்களுக்கு அனுதினமும் கிடைச்சிச்சுன்னு வேதம் சொல்லுது. யோவான் 6ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள்ல வானத்தில் இருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம்னு வாசிக்க முடியும். அந்த அப்பம் தாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இயேசுவே ஜீவ அப்பமா மாறினாரு. அந்த அன்பு தெய்வத்தோட தியாகத்தை என்னைக்குமே மறக்காதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற மாறா மதுரமா மாத்துற மரமும் அவர்தாங்க. அவரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கை சந்தோஷமா மதுரமா மாறிடும். வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.